பம்பு வேலை ஆகிடும், ஃபியூல் இன்ஜெக்டர் பம்பு. அப்போதைக்கு நம்ம வண்டி வேலை வைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அண்ணன் பல்காக பிடிச்செல்லாம் பார்க்குறாரு, டயர் வெடிச்சிருட்டு அம்மு. அண்ணனோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா? என்ன கண்டென்ட் பண்ண வந்தோம்னே மொத்தத்துக்கு அங்கே வர சரியான ஆக்சிடென்ட்டு பா. வணக்கம், நான் தான் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மைலேஜ் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி மைலேஜ் வீடியோ பண்ணிலாம் வந்திருக்கு. வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து வீடியோவிலே சொல்லியிருக்கேன் எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்குன்னு. இப்போ நம்ம வந்து லைவாகவே செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஸ்கொயர், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான நாளில் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஸ்கொயர் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்குவாட் கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:23 ஆகுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் ரோட்டில் இருக்க பங்குக்கு தான் போயிட்டுருக்கோம். மைலேஜ் செக் பண்ணலான்ட்டு. மொத்தம் 2 டைப்பாக மைலேஜ் செக் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு டைப் பார்த்திங்கன்னா வண்டி டேங்க் சுத்தமாக ட்ரை பண்ணிட்டு 1 லிட்டர் மட்டும் பெட்ரோல் போட்டு எவ்வளோ தூரம் போய் நிற்கிது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி அப்புறம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு அடுத்து ரீஃபுல் பண்ணி செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து 2ஆவது டைப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைப் ஏன் பண்ண மாட்டோம் கேட்டிங்கன்னா, நம்ம வண்டி ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டி, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டுக்கு போட்டு ஃபுல்லாக ட்ரையே பண்ணக்கூடாது. ஃபியூல் இன்ஜெக்டர் கம்பெனிலே கொடுக்குறதே அதான். 3 லிட்டர் பெட்ரோல் இருக்கணுன்றாங்க. நம்ம ட்ரை பண்ணி ஓட்டினோம்னா ஃபியூல் பம்பு வேலை ஆகிடும், ஃபியூல் இன்ஜெக்டர் பம்பு. அப்போதைக்கு நம்ம வண்டி வேலை வைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால தான் திண்டுக்கல் ரோட்டில் போயிட்டு பங்க் இருக்காங்க, இந்தியன் ஆயிலு, கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் தரமாக இருக்கும். அங்கே போட்டுட்டு எப்படி ரைடு பண்ண போடுறோன்னா, ஹைவே பாதி வித் பில்லியனு. என் தம்பி இருக்கான், யாருமே பில்லியன் வச்சு ரைடு பண்ண மாட்டாங்க. மெயின் பில்லியன் தான். ஏன்னா நம்ம ஒரு ஆளில் ரொம்ப தூரம் ஓட்ட மாட்டோம். நாளைக்கு ஏதோ ஒரு ரைடே போகிறோன்னா நம்ம பின்னாடி லக்கேஜ் இருக்கும். எப்படியா இருந்தாலும் 40 kg கிட்ட லக்கேஜ் வச்சுருப்போம். அப்போதைக்கு நமக்கு பில்லியனோட வந்து நம்ம மைலேஜ் செக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் இப்போ யாராச்சும் வந்து அப்ராக்சிமேட் போடுறாங்க, இல்லை நம்மளே ஒரு ரைடுக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் தான் அந்த மைலேஜ் எல்லாமே கேட்குறாங்க. நம்ம பில்லியன் வச்சு தான் ரைட் பண்ணுறோம் என் தம்பி. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வண்டி ஏர் ப்ரெஷர்லாம் பார்த்து கரெக்டாக கம்பெனி சொன்ன ஏர் ப்ரெஷர் வச்சு ஓட்டி அப்படி தான் மைலேஜ் செக் பண்ண போகிறோம். வண்டி 3rd சர்வீஸ் முடிஞ்சிச்சு. 3rd சர்வீஸ் வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சு டாப் ஸ்பீடு செக் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காட்டி போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நிறைய பேர் 3rd சர்வீஸ் முடித்தா தான் ப்ரோ வந்து ஆர்பிஎம் ஸ்பீடே போகும், அப்போ தான் செக் பண்ணணுன்னாங்க. ப்ரோ நான் 3rd சர்வீஸ்லாம் முடிச்சாச்சு. அதனால் யாரும் பார்க்காம இருந்தால் 3rd சர்வீஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். திருப்பி கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். மொத்தம் டேங்க் ஃபுல் பண்ணோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பையன் வந்து ஒரு 2 கோடு அவ்வளோதான் இருக்குது சுப்பிரமணிக்கு. பையன் ஒரே ஆனந்தமாக இருப்பான். ஃபுல் பண்ணுறாங்க, பல நாள் கழித்து ஃபுல் பண்ணுறாங்கன்னு. கொட்டிக்கிட்டோம். எப்படியா இருந்தாலும் இப்போ என் அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 30 தருவான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வெரைட்டி தான் கொஞ்சம் ஓட்டுவேன். செட் ஆகிருக்குமா 30 தான். நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது 30 தான். கூட தர வாய்ப்பு உள்ளது. அதனால் பார்ப்போம் என்னான்ட்டு. பங்க்கு போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஒரே ஜாலி தான் உனக்கு. ஏண்டா ஏன்னா டேங்க் ஃபில் பண்ணால் ஆள் குஷி ஆகிடுவான். ஓகே சார், டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். டேங்க் ஃபுல் பண்ணுங்க. நார்மலாக போடுங்க. அப்படியே எடு. நானும் 10 லிட்டர் தான் பிடிக்கும்னு நினச்சேன். பையன் பிடிச்சிட்டான் பெட்ரோல். அப்பயும் 2 பாயிண்ட் காமிச்சிச்சு. 0 பண்ணிக்கலாம். ட்ரிப் பண்ண 0 பண்ணியாச்சு. நான் ஏர் பிடிச்சேண்ணா. முன்னாடி 29 பிடிங்க, பின்னாடி 31 பிடிங்க. அண்ணே 29 39 பிடிக்கிறீங்க. என்ன அழகு, எத்தனை அழகு,
அண்ணன் பல்காக பிடிச்செல்லாம் பார்க்குறாரு. டயர் வெடிச்சிருட்டா அம்மனு. ஸ்குவாட் பங்கை விட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக ட்ரிப்பை 0 பண்ணிட்டோம். வண்டி வெரைட்டிலாம் ஓட்ட போகிறதே கிடையாது. அப்படியே க்ரூசிங் ஸ்பீட் ஹைவேல பார்த்தீங்கன்னா 90 to 100 சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறோம். அது இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் கேஜெட் வாங்க போகிறோம். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக் வாங்கியிருப்போம், தெரியும் உங்களுக்கு. வீடியோவில் அதான் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மைக் வச்சுருப்பேன். அந்த மைக் என்னப்பா, நம்ம ஐஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால லைட்னிங் ஓடிஜி வரும். அந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா கீழே போட்டு உடச்சிட்டேன். உடச்சதுனால போச்சு அந்த ஓடிஜி. அந்த ஓடிஜி இல்லாமல் அந்த மைக்கே யூஸ் பண்ணுறதில்ல. நம்மளே எப்போயாவது தான் வீடியோ, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடுறோம், யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம திடீர்னு யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அப்போதைக்கு ஓடிஜி இருக்குதில்ல. அதனால தான் இன்றைக்கி வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மைலேஜ் செக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம். இப்போ கரெக்டாக சத்யா ஸ்டோர் ரூம் போகலான்னு இருக்கோம். இங்கே வேடசூரில் எங்கேயுமே கிடைக்கல அந்த ப்ராடக்ட்டு. இன்னும் திண்டுக்கல்லையாச்சும் கிடைக்க தான் பார்ப்போம். சத்யா ஸ்டோர் ரூம் போய் பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நேராக சென்னை மொபைல்ஸ் போயிடலாம். அப்பயும் எங்கேயும் இல்லாட்டி அப்படியே ரிட்டர்ன் திரும்பிடுவோம். அவ்வளோதான். 90 to 100 தான் க்ரூசிங் ஸ்பீடு வித் பில்லியனு. பின்னாடி காற்று கரெக்டாக தான் இருந்துச்சு. முன்னாடி தான் கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் அந்த அக்காவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம். 10 லிட்டர் போட்டாங்க. நானும் 10 லிட்டர் பிடிச்சிருந்து தான் நினச்சேன். 13 லிட்டர் கெப்பாசிட்டி சொன்னாங்க டேங்க்கு. எப்படி 2 கோடு காட்டுச்சு. அது இல்லாமல் பெட்ரோலில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. 15 லிட்டர் கெப்பாசிட்டி என்னன்னே தெரியல. உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வடும்ப அளவுக்கு போட்டிருப்போம். சிட்டிக்குள்ளேயும் கொஞ்சம் வந்து ஓட்டுறதுனால உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன மைலேஜ் எப்படி கொடுக்குதுன்னு. ஏன்னா சிட்டி பாதி ஹைவே பாதினால மைலேஜ் கரெக்டாக நம்ம கணிச்சிடலாம். எல்லா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைவேலே பண்ணுவாங்க, இல்லை பாதி சிட்டி பண்ணுவாங்க. சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக பண்ணுவாங்க. நம்ம ரெண்டுமே கலந்து பண்ணுவோன்ட்டு ஹைவே வந்துட்டோம். கீரும் அவ்வளோவா இழுத்து ஓட்ட வேணாம். ஏன்னா கீர் இழுத்து ஓட்டினா அவ்வளோதான். மைலேஜ் செக் பண்ணுற வீடியோ எப்படியா ஓட்டுவாங்க கீர் இழுத்து. இந்த RPM லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அது என்னத்துக்கு எரியுதுன்னு எனக்கும் தெரில, அவனுக்கும் தெரில. ஓகே ஸ்குவாட், நான் வந்து திண்டுக்கல் கிட்ட போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓட்டு 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 ஓடணும் அண்ணா. அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி திண்டுக்கல் நெருக்கி வந்துட்டோம். உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், திண்டுக்கல் மலைக்கோட்டை தெரியும்னு நினைக்கிறேன். கேமராவில் எப்படி தெரிஞ்சு தெரில. அது மாதிரி க்ரூசிங் ஸ்பீட் அவ்வளோதான், 90 to 100 தான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன். அங்கிள் பார்த்தியா பூமர் அங்கிள். எஸ் கமான் அங்கிள். சல்லன்னு திரும்புறாராம். 90 to 100 தான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா. சிறப்பான ஆள் நீ. ஆர்பிஎம் லைட்டு ஏன் எரியுதுன்னு எனக்கே தெரில. 65க்குலாம் ஆர்பிஎம் லைட்டு மாற்றணும். கியர் இண்டிகேஷன் காட்டணுமான்னு தெரியல. ஓய், யாரும் பார்க்குறது அவங்க ஆட்டுக்குள்ளே வெளியே போயிட்டே இருப்பாங்க அவ்வளோ. இங்கேருந்து அந்த மலையை பாருங்கள். மலைக்கு தான் அந்த லுக்கு தான். சிறுமலை ரைடு போகலான்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாட்டர்டேனால கடைசியில் பார்த்தீங்கன்னா போக முடியல. வழக்கமாக சொல்கிறது தாண்டா மதனுன்றீங்களா, போக முடியல. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாரம் ட்ரிப்பு போகிறோம். ட்ரிப்பு வீடியோ வரமாட்டின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரிப்பு வீடியோ வரும். இந்த ஓரளவுக்கு இந்த மைலேஜ் செக்கிங் வீடியோலாம் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு நம்ம சேனலில் கடைசியாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். இந்த மைலேஜ் வீடியோலேருந்து உங்களுக்கு இஎம்ஐலேருந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். மைலேஜில் சொல்லிட்டோன்னா, ஏன்னா உங்களுக்கு என்ன பைக் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸு கூட வந்து அது செகண்டரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கு அது மாதிரி. வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. அண்ணனோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா? அண்ணன்ட்டு போகிறாரு.
அது மாதிரி உங்களுக்கு என்ன பைக் பிடிச்சிருக்கோ அந்த பைக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் எல்லாமே நீங்கள் பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோ வேணுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், மெயின்டெனன்ஸுன்றது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை மெயின்டெனன்ஸை போடுறேன். இப்போ நான் வந்து பைக் எடுத்ததுலேருந்து நான் வந்து அவ்வளோதான் வண்டிக்கு செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காசு மட்டும்தான், வேறு எந்த செலவுமே வட்டி வைக்கவே கிடையாது. அவ்வளோதான் செலவு பண்ணியிருக்கேன். அது மாதிரி நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணோம்னா மைலேஜும் கொடுக்கும். நான் இப்போ மைலேஜ் செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லலாம். அது வந்து கண்டென்ட்டாக போயிடும். இப்போ நான் செக் பண்ணுற 3rd சர்வீஸ் முடிச்சிட்டேன். 3 சர்வீஸ் பேசிக் புது பைக்லேருந்து நம்ம ஒரு பைக்கை செட் பண்ணிட்டோம். ஒரு வார்ம் அவுட் பண்ண மாதிரி செட் பண்ணியாச்சு. அதனால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடாக இருக்கட்டும் மைலேஜ் செக்கிங் வீடியோ இப்போ போடுறேன். அது இல்லாமல் இப்போ தான் ஏர் ஃபில்டர்லாம் மாற்றிருக்கு. அதனால் மைலேஜ் கொடுக்குறதுக்கெலாம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு மாற்றினா மைலேஜ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மைலேஜும் ட்ராப் ஆகாது. நீங்கள் முக்கால்வாசி மெக்கானிக்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து மைலேஜ் கிடைக்கலன்னு சொன்னால் முதல்ல கார்ப்பரேட் வண்டினா கார்ப்பரேட் க்ளீன் பண்ணி பார்ப்பாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அதில் பாயிண்ட் செட் பண்ணணும். அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அடுத்து ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி போட்டுருவாங்க, இல்லை புதுசு போட்டுருவாங்க. அப்போ தான் நம்ம மைலேஜ் கரெக்டாக எடுக்க முடியும். அதெல்லாம் ஏர் ஃபில்டரும் ஒரு பங்களிக்கும். அது இல்லாமல் செயின் கரெக்டாக இருக்கணும், டயரும் நல்லா இருக்கணும், டயர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே ஒரு வாரண்ட்டி தான் மைலேஜுக்கு. இப்போ என் வண்டி மட்டும் வடிவேல் காமெடி மாதிரி என் வண்டி மட்டும் எப்பட்றா 40 கொடுக்கும் வண்டி எப்பட்றா 50 கொடுக்குன்னு யாரும் சண்டை கட்டிக்காதீங்க. A few minutes later. ஸ்குவாட் ஓடிஜி வாங்கிட்டு வந்துட்டோம். ஓடிஜி வாங்குறதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழியாகிட்டோம். எந்த கடையில் கேட்டாலும் இல்லைன்றாங்க. அதோட கரெக்ட் ஃபார்ம் வந்து ஓடிஜி தான். எங்களுக்கான கேட்க தரலையா இல்லை வந்து அவங்களுக்கான புரியலன்னு தெரில. அடுத்து நம்ம வடக்கு நண்பர் கடையில் தான் வாங்கினோம். வடக்கு நண்பர் தான் சிறப்பாக கரெக்டாக புரிஞ்சு எடுத்து தந்தார். யூஸ் ஆகுனார். சார்ஜெல்லாம் ஏறிச்சு ஓடிஜி. பார்ப்போம், பரவாயில்ல. 70 ரூபா தான். இதே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தால் போட்டிருப்பாங்க 250 ரூபா அப்படின்னு. நம்மளும் வாங்கிடுவோம். முக்கால்வாசி இந்த சின்ன பொருள்லாம் நீங்கள் ரேட் வந்து கடையில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா என்னென்னு பாருங்கள். நீங்கள் வாட்டுக்கு சரி ரைட்டு எங்கேயுமே கிடைக்கல ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடையில் கேட்டு பாருங்கள். நான் வேடசம் ஃபுல்லாக கேட்டேன். இன்னும் வேறு யாராவது இருந்தால் ஆர்டர் போட்டிருப்பாங்க. வேஸ்ட்டு தான் நமக்கு. எதுக்கு நம்ம அமௌண்ட் வேஸ்ட் பண்ணோம்? அதனால் நம்ம என்ன கண்டென்ட் பண்ண வந்தோம்னே மொத்தத்துக்கு அங்கே வர சரியான ஆக்சிடெண்ட்டு. கேஸ் ஏற்றுற கேஸ் வண்டி அது. சூப்பர் கேஸ் ஃபுல்லாக கேஸ் தான் இருக்கும். எங்கிட்ட எம்டி வண்டி போல் அப்படியே ஆயிடுச்சு. இங்கே தான் ஆக்சிடெண்ட் ஆனதா என்னன்னு தெரில. பெட்ரோலால் இல்லையே, பரவாயில்ல. ஜியோலையும் அதே ரேட்டு தான். அங்கேயும் அதே ரேட்டு தான் இருந்துச்சு, இங்கே அதே ரேட்டு தான் இருக்குது. டேங்க் ஃபுல் பண்ணா 1 லிட்டர் தானே பிடிக்கும், அதிகமாக பிடிக்காது. 1 லிட்டர் வரப்போதா? பரவாயில்லையே. அடிங்க. ஐயோ என்னடா அது, ஆச்சரியமாக இருக்குது. போதும்ண்ணா இரு. இவ்வளோ தான் அடித்தோமா? அதிகமாக தானே அடிச்சிருக்கோம். இதுதானே இவ்வளோ தானே அடிச்சிருந்தோம் கரெக்டாக. இதோட கொஞ்சம் கீழே இருந்துச்சு. சரி ஓகேண்ணா, போதும்ண்ணா. ஏறு போலாம். 31 ஸ்குவாட். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் மதனோட மல்டிப்ளிகேஷன் மூலையை பார்க்க போகிறீங்க. 31.3 ஆளா. இன்னொரு டிவைடட் பை 89 போட்டா. ஐயோ 89 போட்டேன்டா. அப்பயும் 35 கிடைக்குதுடா. 35 கிடைக்குது கரெக்டாக. ஸ்குவாட் நம்ம வண்டியோட மைலேஜை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 35 கிடைக்குது. போதும் இது போதும் நமக்கு. இது அதிகம் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்லியன் வச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டி ஒரு ஐயோ சாரிடா தண்ணியிலே விட்டுட்டேன். ஸ்குவாட் என்னாலே நம்ப முடியல. 35 கிடைக்குது. இது போதும் நமக்கு. இது கூட நான் எதிர்பார்க்கல. 30 எதிர்பார்த்தேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
ஓகே ஸ்குவாட், நம்ம வண்டியோட மைலேஜ் பார்த்துருப்பீங்க. 35 கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம வண்டி மைலேஜ் தருது. இதான் வண்டி மெயின்டெனன்ஸ். கரெக்டாக கம்பெனி கொடுத்த மைலேஜ் எடுக்கணுமா? ஆனால் இதோட மைலேஜ் அதிகமாக எடுக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, ரைடிங் ஸ்டைலு இருக்குது, வண்டி மெயின்டெனன்ஸ் இருக்குது. எப்படி என்ன ஏதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி அவ்வளோதாங்க கொடுக்கும். கேடிஎம் அவ்வளோதாங்க கொடுக்கும், அதுக்கு மேலே கொடுக்காதுங்க. 40 கொடுக்குன்றாங்க. 40 கொடுச்சுனா தான் பரவாயில்லையே, 40 கொடுக்காது. என் வண்டி கொடுக்காது, அவ்வளோதான். ஓகே ஸ்குவாட், நான் இந்த வீடியோ இங்கே என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. இஎம்ஐ வீடியோ, வந்து டெலிவரி வீடியோ, ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ், பிளான்னு நிறைய வீடியோ இருக்குது. எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தத்துவம் வேறு கண்டுபிடிச்சிருக்கேன், அது சொல்லாமா என்ன? ஓகே ஸ்குவாட், நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க நல்லது தான் நடக்கும். ஓகே ஸ்குவாட், வீடியோ என் பண்ணிக்கிறேன்.